அதாவது இதுல என்ன விஷயம் நடந்ததுன்னு சொன்னா, நாங்க வந்து மல்வான பிரதேசத்துக்கு வந்து எங்களோட பகுதிகளெல்லாம் எடுத்துக்கொண்டு நாங்க போனோம். போன இடத்த அதாவது நபவியான்னு சொல்லக்கூடிய இளைஞர் இயக்கத்தாக்களை வந்து எங்களை சந்திச்சு சொன்னாங்க, நீங்க அதாவது இந்த பகுதிகளில் நிறைய கொடுக்கப்பட வேண்டியிருக்கிற பொருட்கள் நீங்க தந்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதிகளில் நம்ம என்ன செய்யலாம், இந்த பகுதியில் கொடுக்கப்பட வேண்டும் என்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னாங்க. நாங்க சொன்ன மாட்டோம், எங்களுடைய கோரிக்கை என்ன வேண்டாம், நாங்க தான் கொடுப்போம், நீங்க வந்து இடத்தை காட்டுங்க, நீங்க காட்டுற இடத்த என்ன செய்வோம், நாங்க ஹெல்ப் பண்ணுவோம், நாங்க வருவோம், நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா சரின்னு சொன்னோம். பிறகு வந்து அதை விட தேவையான ஒரு முக்கியமான இடம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்துக்கு போய் கொடுத்துட்டு கடைசியில் வந்து நாங்கள் தாரமண்டி வாக்களிச்சுட்டு என்ன செஞ்சோம்னா ஃபுல்லாக அந்த ஏரியாவில் இறங்கி கொடுத்தோம். கொடுத்துட்டு கடைசா இப்படி இவங்களோட இடத்துக்கும் கொடுக்கணும்ன்ற ஒரு நிலையில் இருக்கக்குள்ளதான் இந்த நபவியா இளைஞர் இயக்கம் வந்து எங்களை வந்து வன்முறை பண்ணாங்க. எப்படி பண்ணாங்கன்னு சொன்னா, திடீரென எங்களோட பெனரை வந்து கிழிச்சாங்க, வழிமறிச்சு நின்று அங்கே போற வழியில பெனரை கிழிச்சாங்க. நாங்கள் ஒன்றும் பண்ணலை, பொறுமை செஞ்சுட்டோம். ரெண்டாவது கட்டமா என்னஞ்சாங்கன்னா, நாங்க வாகனத்துல ஏறி இப்ப அந்த இவங்க சொன்ன இடங்களுக்கு வந்து நாங்க கொடுக்க முடியாது, இவங்க வன்முறை பண்றாங்கன்றதுக்காக வேண்டி நாங்க எங்களோட வாகனத்தை ஏறிக்கொண்டோம். ஏறினோடனே கல்லால வந்து அது மாதிரி குப்பைவாரி இது போன்ற பொருட்கள் எல்லாம் வந்து எறிஞ்சாங்க, மோசமா திட்டினாங்க, காரை துப்பினாங்க. நாங்க எதுவுமே செய்யல, அப்படியே பொறுமையா ஒரு வார்த்தை கூட நாங்க அதுல அப்படியோ அமைதியா இருந்தோம். ஊர் மக்களும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அல்லாஹ் சாட்சி இதுக்கு. நாங்க அவங்க வந்து என்னத்தை வேற குற்றச்சாட்டுகள்னு சொல்லல, பொதுவா வந்து இந்த கொள்கை ரீதியான அந்த குரோதத்தை தீர்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பமா இதை பயன்படுத்திட்டாங்க, கடுமையான முறையில் ஏசிட்டாங்க. நாங்க என்ன பண்ணோம், பொறுமையாகவே வெளியேறி வந்துட்டோம். அதுக்கு பிறகு பல குழப்பங்கள் நடந்ததாக கேள்விப்பட்டோம். அல்லாஹ் ஆலம், அதுல சரியான நிலவரம் தெரியாது. இதுதான் யதார்த்தமா நடந்தது. தவிர இதுல பள்ளி நிர்வாகத்தில் அந்த பள்ளி உள்ள மஹல்லாவாசிகள் எதுவுமே செய்யவில்லை. அவங்களோட ஒத்துழைப்புட தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், அந்த ஏரியாவில் உள்ள குடும்பத்தாங்களுக்கெல்லாம் இந்த நிவாரண பொருட்களை வழங்கினோம். குறிப்பிட்ட சாரார்கள் அவங்களோட கொண்டோலுக்குள்ள வழங்கவில்லை என்ற குரோதத்தினால்தான் இந்த மாதிரி நடந்து கொண்டாங்க. ஆனாலும் நாங்க அவங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பொருட்கள் சென்றடைய வேண்டும் என்பதற்காக நாங்க அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு ஒரு சவரை நியமிச்சு சுமார் ஒரு 35 பார்சல் வந்து அந்த பள்ளிவாளுக்கு அந்த அந்த பாதிக்கப்பட்ட இடங்களில் உள்ள மக்களை கொடுங்கன்னு சொல்லி போட்டு ஒரு சவரை நியமிச்சு போட்டு தான் நாங்க வந்திருக்கிறோம்.